மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம ஹீரோ ஒரு டெஸ்டினி ரைட்டர், அதாவது மனுஷங்களோட விதியெல்லாம் எழுதுறவன். அவன் நம்ம ஹீரோயினோட விதியை எழுதுறப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் சீக்கிரமே லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் எழுதிக்கிட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நாள் ஆக டெஸ்டினி ரைட்டரா இருக்கிற நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் வந்துரும். சோ இப்படி ஒரு ஹியூமனை லவ் பண்ணனால நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது, கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் டிராமா பாருங்க. சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்பயே, இதெல்லாம் சாதாரண புக்ஸ்ன்னு மட்டும் நினைக்காதீங்க, இதெல்லாம் தான் உங்க விதியை குறிக்கிற புக்ஸ். இங்க இருக்கிற ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மனுஷனோட விதியை பத்தி எழுதப்பட்டது. இது எல்லாத்தையும் எழுதுறதுக்குன்னே டெஸ்டினி ரைட்டர்ஸ்ன்ட்டு பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம கதையோட ஹீரோ ஷின்னை தான் காட்டுவாங்க. அவனுமே ஒரு டெஸ்டினி ரைட்டர் தான் போல. அவன் இப்ப அப்படியே ஒரு புக்ல யாரோட வீடியோவோ எழுதிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கூடவே அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு மேன். அவனுமே ஒரு டெஸ்டினி ரைட்டர் தான். இப்ப அந்த மேன் கேட்பான், டே அப்படி மும்மரமா யாரோட விதியடா எழுதிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, இவன் பேரு ஜங், இவனோட விதியை நான் சூப்பரா எழுத போறேன் பாரு, இங்க இருக்கிற மனுஷங்கள்லயே இவனோட விதிதான் செம மாஸ்டர் பீஸ் அமைய போகுது, அதனாலதான் இவனோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றையும் நான் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி அவங்களோட ஆபீஸ்க்கு போவாங்களா. அங்க போனா அந்த இடத்துல ஒரு ஜூனியர் பையன் நிப்பான். அவன் இப்ப அப்படியே நிறைய டெஸ்டினி புக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப எலிமினேட் ஆயிட்டான், அதனால அவன் முடிக்காம வச்சிருக்க பெண்டிங் விதியையும் நம்ம தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய புக்ஸ் கொடுப்பான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், இவங்க என்னதான் டெஸ்டினி எழுதுறவங்களா இருந்தாலும் இவங்களும் சில பல தப்புகள் பண்ணாங்கன்னா இவங்க அந்த வேலையை விட்டு தூக்கி மொத்தமா எலிமினேட் பண்ணிடுவாங்களாம். இப்போ அந்த ஜூனியர் போன உடனே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு மேனும் இப்ப அப்படியே ராக் பேப்பர் சிசர் விளையாடுவாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப புதுசா வந்திருக்க புக்ஸ் கிட்டத்தட்ட 5000 கிட்ட இருக்கும் போல. இந்த விதியெல்லாம் யாரு எழுதுறதுன்னு சொல்லி ரெண்டு பேர் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல அந்த ராக் பேப்பர் சிசர்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவானா? சோ தோத்து போன அவன் ஃப்ரெண்டு தான் இப்ப புதுசா வந்திருக்க அந்த 5000 புக்ஸுக்கும் விதி எழுதணும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு புக்கை மட்டும் நம்மளுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவாங்க. அதுல கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணோட பேர் போட்டிருக்கும். இப்ப அப்படியே எர்த்துல அந்த பொண்ணை தான் காட்டுவாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல சில பொருட்கள்லாம் வாங்கி பில்லிங் செக்ஷன்ல போய் பில் போடலாம்னு வெயிட் பண்ணுவாளா. ஆனா அங்க கேஷியரா இருக்கிற பொண்ணு பில்ல போடாம ஏதோ ஒரு டிராமாவை மும்மரமா பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வந்ததை நோட் பண்ணனையும், ஐயோ சாரிங்க, இந்த டிராமா ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கா, அதான் என்னையவே நான் மெய் மறந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கும் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த டிராமாவை பாருங்க, சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இதை நம்ம ஹீரோயின் பெருசாலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணாம அப்படியே கேஷுவலா கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்தனையும் அவ்வளவு ஹாப்பியா குதிப்பா. என்னன்னு பார்த்தா இப்ப உள்ள ஒரு பொண்ணு அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பாத்துக்கிட்டு இருந்துச்சுல, அதோட கதையை எழுதுனது நம்ம ஹீரோயின் தான் போல. ஆனா என்னன்னா இந்த ஸ்டோரி எல்லாம் எழுதுனது இவதான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வெளியே யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மா, அப்புறம் இந்த டிராமாவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியோட சீஃப், இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இந்த கதை எல்லாத்தையுமே அவளோட ஒரிஜினல் பேர்ல எழுதவே மாட்டா, யாங்குன்ட்டு அவங்க அம்மாவோட பேரை யூஸ் பண்ணி தான் எழுதுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தனையும் அவ அம்மா கூட அந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற டிராமாவை தான் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்படியே, சரி போதும் உன் டிராமாவை பார்த்து நீயே ரொம்ப மெச்சிக்காத, வா இந்த குப்பையெல்லாம் போய் கீழே போட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு கீழே கூட்டு போவாங்களா. அப்போ இவங்க ரோட்ல கிராஸ் பண்ணி போறப்ப வேகமா ஒரு வண்டி நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகும். உடனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, டே அறிவு கட்டவனே, கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கத்துவா. இப்ப உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து, நீ என்னடி பண்ற, அதுதான் நம்ம ஹவுஸ் ஓனர், அவரோட இடத்துலதான் நம்ம வீடு எடுத்து தங்கவும் செஞ்சிருக்கோம், காஃபி ஷாப்பும் வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டுவாங்க. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ ஷின் தான். இவங்க என்னதான் டெஸ்டினி ரைட்டரா இருந்தாலுமே இவங்க அப்படியே ஹியூமன்ஸ் கூட ஒண்ணுமொன்னாதான் வாழுவாங்க போல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் சரி நம்ம வீட்டுக்கு மேல போவோம் அப்படின்னு போறப்ப திடீர்னு நம்ம போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருமா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிருவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இப்ப டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு என்ன அனுப்பிச்சிருக்கோம்னா, நீ எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆடி, கிட்டத்தட்ட 1 வருஷமா என்கிட்ட நீ கான்டாக்ட்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சிருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டோரி ரைட்டர் தானே, அதனால இந்த 1 வருஷமா யார்கிட்டயும் ஒழுங்கா பேசிருக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாம அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கூட நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டோரி ரைட்டர்னு சொல்லி தெரியவே தெரியாது. இப்ப இதனாலே நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருப்பா. ஐயோ அவ வேற இன்னைக்கு ஈவினிங் வரேன் இருக்காளே, அவகிட்ட நான் என்னன்னு சொல்லி சமாளிக்க,
நான் இத்தனை நாள் அக்கௌண்டிங்கிற கதை எழுதுனனாலதான் உன் கூட பேச முடியலன்னு சொன்னா அவ நம்புவாளா? அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி ரூல்ஸ் படி நான் தான் அந்த ஸ்டோரி எல்லாம் எழுதுறேன்ட்டு வெளியே சொல்லவும் கூடாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் திரும்பி அந்த ஜங்குங்கிற பையனோட விதி புக் எடுத்து பாப்பானா, அதுல இவன் ஏற்கனவே எழுதின கதையெல்லாம் அப்படியே படிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும். அந்த ஜங்குக்கு ஒரு நாவல் ரைட்டர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா அந்த நாவல் ரைட்டர் தான் அந்த ஜங்கோட ஃபர்ஸ்ட் லவாவே இருந்திருப்பா. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த ஜங்குக்கு அந்த நாவல் ரைட்டர் யாருன்னே தெரியாது. வெறும் அவளோட புக்கை மட்டுமே படிச்சு அவளை விரும்ப ஆரம்பிச்சிருப்பான். இப்ப உடனே நம்ம ஹீரோ அந்த நாவல் ரைட்டர் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் அவனோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போவானா. இந்த ஃப்ரெண்டு பேரு சாம். இவளோட ஜாப் என்னன்னு பார்த்தா, இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு ஒரு விதி புக் ரெடி பண்றதா இவளோட வேலை. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோ இவகிட்ட அப்படியே வந்து அந்த நாவல் ரைட்டர் பேரை சொல்லி இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த நாவல் ரைட்டரோட நிக் நேம் என்னவா இருந்திருக்கும்னா கோ எக்ஸ்பிரஸோ அப்படிங்கிற நேம் தான் இருந்திருக்கும். இந்த கோ எக்ஸ்பிரஸோங்கிறது வந்து ரியல் நேம் கிடையாது. புக் எழுதுறவங்க எல்லாம் பென் நேம் சொல்லி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த நேம் தான் இது. இப்ப உடனே அந்த சாமுங்கிற பொண்ணு அவளோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே தேடி பாப்பாளா. தேடினதுல அந்த கோ எக்ஸ்பிரஸோ யாரா இருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். சோ உடனே அந்த சாம் பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாளா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டோனையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். ஓ, இது நம்ம இடத்துல அந்த காஃபி ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அந்த காஃபி ஷாப் ஓனரோட பொண்ணு தானே. அப்பனா ரொம்ப வசதியா போச்சு, ஈஸியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ட்ராக்கை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பான். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோயினோட விதி புக் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்பானா. அப்பதான் அந்த சாம் பொண்ணு சொல்லும், இப்ப ரீசெண்டா ஒரு 5000 புக்ஸ் ஒருத்தன் எலிமினேட் ஆயிட்டான்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கொடுத்தாங்கல்ல, அதுல ஒரு புக்கு தான் இந்த கோவோட விதி புக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். சோ உடனே இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு மேனை தேடிதான் போவான். ஏன்னா அவன் கிட்ட தானே இப்ப அந்த 5000 புக்ஸ் இருக்கு. ஆனா இப்ப அங்க போனோனையும் அவன் ஃப்ரெண்ட் அப்படியே பிஹேவ் பண்ணிக்குவான். அன்னைக்கு அந்த 5000 புக்ஸ் என் தலையில கெட்டினேல, இப்ப உனக்கு அதுல இருந்து ஒரு புக்கு மட்டும் வேணுமா? வாய்ப்பே இல்ல. உனக்கு அந்த கோவோட விதி புக் வேணும்னா அதோடயே சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா உனக்கு 2500 புக் தருவேன், அதையும் சேர்த்து நீ தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ யோசிப்பான், நம்மளுக்கு இப்ப அந்த ஜங்கோட கதையை சூப்பரா எழுதணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட புக்கோட சேர்த்து பிளஸ் 2500 புக்கையும் வாங்கிக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் இவளை தேடி வந்துருவாளா. வந்தவ நல்லா திட்டுவா, என்னடி ஒரு வருஷமா ஒரு போன் கால் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படியே உடனே, இல்லடி நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் ரொம்ப மும்மரமா படிச்சனால உன் போன் கால் எதுவுமே அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிட்ட மாத்தி போட்டு விட்டுருவா. இதையும் அந்த ஃப்ரெண்டு நம்பிட்டு, சரி வீடு, படிப்பு விஷயம் வேற சொல்ற, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன், சரி நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இன்னைக்கு நைட்டு டின்னர் நம்ம வெளியே தான் சாப்பிட போறோம், அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்ல அவனுமே நம்மளை பார்க்க வரான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்ப நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு போயிருவாளா. இப்ப அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பிளஸ் நம்ம ஹீரோயின், அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் மெட்டு, இவங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடிஷ்னலா அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூல் மெட்டோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் அந்த ஜங்குங்கிற பையன், அதாவது நம்ம ஹீரோ கூட இப்ப ஒருத்தவனோட விதி எழுதிக்கிட்டு இருக்கானே அந்த ஜங்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜங் இப்ப கரண்டா எங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னா, நம்ம ஹீரோயின் எந்த ஒரு கம்பெனிக்காக கதையெல்லாம் எழுதி கொடுக்குறாளோ அதே கம்பெனில தான் அந்த ஜங்கு வேலை பார்ப்பான். இப்படி அந்த கம்பெனியை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, ஆமாண்டா மச்சான், உன் கம்பெனில நிறைய நல்ல டிராமாஸும் எடுக்கிறாங்க, சில மொக்க டிராமாஸும் எடுக்கிறாங்க, ஆனா அதையும் அந்த மக்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட அக்கௌண்டிங் சொல்லி ஒரு டிராமா வந்துச்சுல, அதுல என்ன இளவு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லாரும் அது ஆஹா ஓஹோங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிரும். ஏன்னா அந்த அக்கௌண்டிங்கிற டிராமாவை எழுதுனது நம்ம ஹீரோயின் தானே. இதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா அந்த பையனை பார்த்து, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது தானே, ஏன்னா இப்படி ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு டிராமாவை மொக்கன்னு சொல்லி சொல்றியே, கண்டிப்பா நீ ஒரு அன்ரொமான்டிக்கான ஆளா தான் இருப்ப, அதனாலதான் இன்னும் சிங்கிளா இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்ச்சி மொக்க பண்ணி விட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கடுப்பா கிளம்பிடுவா. அங்க இருந்து யாருக்கு ஒண்ணுமே புரியாது, என்னது ஏதோ ஒரு டிராமா பத்தி பேசினா இவளுக்கே இவ்வளவு கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து, என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நான் உன்கிட்ட சில உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன், பட் ஆனா இன்னைக்கு மூடு சரியில்லை, நான் இன்னொரு நாள் உன்னை மீட் பண்ணி எல்லாத்தையும் தெளிவா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா ஒரு பஸ் ஏறி வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மைண்ட்ல பூரா என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம உண்மையிலேயே நல்லாதான் கதை எழுதுறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பாளா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அந்த ஜங்கோட டெஸ்டினி புக்கையும் நம்ம ஹீரோயினோட டெஸ்டினி புக்கையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு, இதுதான் பெர்ஃபெக்டான டைம், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொடக்கு போடுவான். இப்ப கரெக்டா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. இதை
பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ மழை பெய்யுதே, நம்ம ஸ்டாப் வேற வந்துருச்சு, இனி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு கொடை இவ தலைக்கு மேல வந்து நிக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ஜங்கு. சோ இந்த மாதிரி இவ மழையில நனைய போறப்ப அந்த ஜங்கு வந்து கொடை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தான் எழுதி வச்சிருப்பான் போல. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேனுங்கிற பையனையும் அந்த சாமுங்கிற பொண்ணையும் தான் காட்டுவாங்களா. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஏதோ ஒரு விதி புக்கை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ மாதிரி அந்த மேன் ஒன்னும் அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் விதி எழுத மாட்டான் போல. அவன் அப்படியே ஓகே இந்த வருஷம் அவன் பிறந்திருக்கான், இந்த வருஷத்துல அவன் ஸ்கூலுக்கு போயிருவான், ஸ்கூல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்கூல் முடிச்சனையும் காலேஜுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா தான் எழுதியிருப்பான். இதை பார்த்து அந்த சாம் பொண்ணு திட்டுவா, டே என்னடா இது ஒருத்தன் விதியை இப்படி அசால்ட்டா எழுதுற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த மேனும் ஆமா என்ன காலேஜ் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அப்படியே எல்லா புக்லயும் இதே எழுத வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவான். அப்ப அந்த சாம் திட்டுவா, டே நீ ஷின் கூடயே தானே இருக்க, அவன் எப்படி எழுதுனா நீ எப்படி எழுதுற, இப்ப கூட பாரு ஜங்கோட லவ் லைஃப் நல்லா இருக்கணும்ட்டு அவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லுவா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருவானா. ஆனா அவன் ஒன்னும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருசா கண்டுக்கவே மாட்டான். அவன் இப்ப அப்படியே நேத்து நான் செம சீன் ஒண்ணு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரே கொடைக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க, அப்படி இருந்தும் எப்படி இவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வரவே இல்ல, ஒரு நம்பர் கூட ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிப்பான். என்னன்னா நேத்து நம்ம ஹீரோ என்னென்னமோ பிளான் போட்டிருப்பான், ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல போல. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஃப்ரெண்டு கிட்ட நேத்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிருவா, என்னது ஒரே கொடையில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்திருக்கீங்க, ஆனா இன்னும் நம்பர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு தோணும், ஏ வெயிட் பண்ணு, நேத்து உனக்கும் ஜங்குக்கும் ஒரு விஷயம் நடத்ததா சொல்றேல, அது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நீ ஏதோ ஒரு கதை எழுதுனேல, அதுல வந்து சீன் மாதிரியே இல்ல. ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோச்சுக்கிட்டு ஒரு பஸ்ல ஏறி போவா, இத பார்த்த ஹீரோ பின்னாடியே ஒரு கொடையை தூக்கிட்டு வருவான், இந்த மாதிரி தான் நீ எழுதியிருந்த. அது மட்டும் இல்லாம ரொம்ப நேரம் பேசின கடுத்தும் ஹீரோவும் ஹீரோயினும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீ டீட்டெயிலா எழுதியிருந்தியே, அதே மாதிரி இப்பவும் கதையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கேஷுவலா ஒருவேளை ஏதாவது கோஇன்சிடென்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அவ ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை அதுதான் உன்னோட டெஸ்டினியா இருக்கும், நீ எழுதின கதை உன் வாழ்க்கையிலே நடக்க போகுதோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி ஒரு புக் ஸ்டோருக்கு தான் போவாளா. இப்போ அங்க அவ எழுதின அந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற கதையோட புக் இருக்கும், அதுவும் ஒரே ஒரு புக் மட்டும் தான் மிஞ்சி இருக்குமா. அதை நம்ம ஹீரோயின் அப்படி எடுக்கலான்னு போறப்ப இன்னொரு ஒரு கை டக்குன்னு வந்து அந்த புக் மேல படும், யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்ட்டு எனக்கு இந்த புக் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப பக்கத்துல வந்து, எனக்கு இந்த புக்கு முக்கியம் இல்ல, இந்த புக்கை எழுதின ஆத்தர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த புக்கோட ஆத்தர் நம்ம ஹீரோயின் தான், ஆனா இது வெளியாட்கள் யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே கேஷுவலா இந்த ஆத்தரை பத்தி அப்படி நீங்க என்னதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இன்னும் நல்லா க்ளோஸா வந்து, அந்த ஆத்தர் எந்த மாதிரி பசங்களை டேட் பண்ண விரும்புவாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், இவன் இதை எதிர்ச்சியா நம்ம கிட்ட சொல்லிட்டு போறானா இல்லைன்னா இந்த புக்கோட ஆத்தர் நம்ம தான் தெரிஞ்சு சொல்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா இருப்பா. அதுக்கடுத்து இதை பத்தி அவன் கிட்ட டீட்டெயிலா கேட்கலான்னு சொல்லிட்டு வேகமா அந்த புக் ஸ்டோருக்கு வெளியே வருவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப அந்த கருப்பு கலர் கார்ல வருவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும், ஓ இது நம்ம லேண்ட் ஓனரோட காராச்சே, அப்போ இவன் தான் நம்ம லேண்ட் ஓனரா. நான் கூட நம்ம லேண்ட் ஓனர் கொஞ்சம் வயசானவனா இருப்பான்னு நினைச்சேன், பரவாயில்ல ஆள் நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ காருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவாவே, நான் இப்ப வீட்டுக்கு தான் போறேன், நீ உன்னோட வீட்டுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன், சோ நான் டிராப் பண்ணிடுறேன், கார்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோனும் அப்பாடா பஸ் காசு மிச்சம் அப்படின்ட்டு அவன் கார்ல ஏறிக்குவா. ஆனா இவ கார்ல ஏறின உடனே நம்ம ஹீரோ, சரி நம்ம எதாவது பேசிட்டே வரலாமா, நீ உன்னை பத்தி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நீ ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னது இது கார்ல ஏறினோன்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப டக்குன்ட்டு, சப்போஸ் ஏதான ஒரு பையனுக்கு நீ தான் சீக்கிரட்டான ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்பான். இவன் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படி மனசுக்குள்ளேயே, நம்ம ஹவுஸ் ஓனருக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, சம்பந்தமே இல்லாம பார்த்த உடனே இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட காஃபி ஷாப்க்கே வந்துருவாளா. அங்க வந்த உடனேயே நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், யாருன்னு பார்த்தா இவ ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணிருப்பா. அதுல என்ன சொல்லிருப்பான்னா,
சொல்லுவானா, இந்த மாதிரி நான் உன்னோட நம்பரை ஜங்குக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. நம்ம ஹீரோயின் திட்டுவா, ஏண்டி ஏன் நம்பர்லாம் போய் அவன் கிட்ட கொடுத்த அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி, எனக்கு என்னமோ உன் வாழ்க்கை எல்லாமே நீ எழுதின புக்ல இருந்த கதை மாதிரியே போகுதுன்னு தோணுது, அதுலயும் இப்படிதானே அந்த ஃப்ரெண்டுக்காரி ஹீரோயினோட நம்பரை அந்த பையனுக்கு கொடுப்பா, அதனாலதான் நான் உன்னோட நம்பர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. அந்த ஃப்ரெண்ட் இப்படி சொன்னனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, ஒருவேளை இவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ, அப்படி இருந்துச்சுன்னா நான் எழுதின சீன் படி இப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கதான் செஞ்சிருப்பா. கரெக்டா இப்பன்னு பார்த்து அந்த ஜங்கு கிட்ட இருந்து இவளுக்கு கால் வந்துரும். இதனால இப்ப ஷாக்ல நம்ம ஹீரோயின் அப்படியே அவ போனே கீழே போட்டுருவா. அதுக்கடுத்துதான் அப்படியே ரியலைஸ் பண்ணி அப்படியே இப்ப போன் அட்டன் பண்ணி பேசுவாளா. இப்ப போன் அட்டன் பண்ண உடனே அந்த ஜங் அப்படியே, ஒண்ணும் இல்ல, என்னோட அம்பர்லா உன்கிட்ட தான் இருக்கு, அதை வந்து நீ என்கிட்ட கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், உன்னோட அம்பர்லாவா, அதை வேணா நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த ஜங் இப்ப அப்படியே, ஆக்சுவலி எனக்கு அந்த அம்பர்லா ஒன்றும் அவ்வளவு முக்கியம் கிடையாது, அந்த அம்பர்லாவை வச்சு நான் உன்னை இன்னொருக்க மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னனையும் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி கன்ஃபார்மே பண்ணிடுவா, இவ ஸ்கூல் டைம்ஸ்ல எழுதின புக்ல என்ன இருந்துச்சோ அதுதான் இப்ப அவ வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இதனால இப்ப இன்னொருக்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே போனை கீழே போட்டுருவா. அப்புறம் அவங்க அம்மா வந்துதான் போன் எடுத்து கொடுத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, அம்மா நான் ஸ்கூல் டைம்ஸ்ல நிறைய புக் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் எங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அவங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு, அந்த புக்ஸா, அதெல்லாம் நான் யார்கிட்டயே கொடுத்தேனே, நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படி கடுப்பாயிருவா, எதுக்குமா ஏன் புக்கை போய் அந்த ஆள் கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவா, அது ஒண்ணும் இல்ல, அவர் எப்பயுமே ஒன்ன மாதிரிதான் ஏதாவது உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாரா, அன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் நான் அவரை பாக்குறப்ப ரொம்ப சுகமா இருந்தாரு, என்னன்னு கேட்டா அவர் ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி எழுதுறாராம், அதுல எப்படி அந்த கதையை கொண்டு போகணும்னு தெரியலன்னாரு. அப்பதான் எனக்கு நீ ஸ்கூல் படிக்கிறப்ப எழுதின புக்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, அதான் ரெஃபரன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லி அவருக்கு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் டைம் புக்ஸ் எல்லாம் அவங்கிட்ட தானே இருந்திருக்கும், ஆனா அதுல நம்ம ஹீரோயினோட பேரு யுன் கோன் போட்டிருக்கும். ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயினோட பேரு வெறும் கோ மட்டும்தான், ஆனா அதுல யுன் கோன் போட்டிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், என்னது இது, இவளுக்கு அப்பனா 2 பேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மேன் அந்த இடத்துக்கு வருவானா. அவன் வந்துடும் நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்ப்பான். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும், நம்ம ஹீரோயின் ஸ்கூல் டைம்ஸ் எழுதின கதை புக்ல இருந்து நிறைய சீன்ஸ் எடுத்து அவ வாழ்க்கையில எழுதிக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்சனையும் அந்த ஃப்ரெண்டு திட்டுவான், டே நீ எல்லாம் ஒரு டெஸ்டினி ரைட்டராடா, ஒரு ஸ்கூல் பொண்ணோட கதை எடுத்து காப்பி அடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, எனக்கு லவ் பண்றதுக்கு ஆளும் கிடையாது, அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு சிலதெல்லாம் ஆட்டையை போட்டு எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ வேற லெவல், நம்ம ஹீரோயினோட கதையை எடுத்து நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையிலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றான். பாத்தீங்களா, எங்கேயோ போயிட்டான் நம்ம ஹீரோ. இப்போ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த மேன் இப்ப சொல்லுவான், டே உனக்கு லவ் பத்தி எதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேளு, அதாவது லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி எழுதணும்னா அவங்க 2 பேரும் பாத்துக்கணும், அதுக்கடுத்து கை கோர்த்துக்கணும், அதுக்கடுத்து தன்னந்தனியா ஏதாண்டு ஒரு ஐலாண்ட்லயோ இல்லைன்னா ஒரு மலை பிரதேசத்திலயோ மாட்டிக்கணும், இப்படி இருக்கிற டைம்ல கண்டிப்பா அவங்களுக்குள்ள லவ் வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதை கேட்டோன்னே இந்த ஐடியாவே நம்ம ஹீரோ காப்பி அடிச்சிருவான். வாவ், இது கூட நல்லா இருக்கு. அப்பனா அந்த கோ பொண்ணு தனியா போய் ஒரு மவுண்டன்ல மாட்டிக்கணும், அவளை காப்பாத்துறதுக்கு ஜங் அந்த இடத்துக்கு வரணும், இப்படி மட்டும் நடந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள லவ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இந்த சீனை இப்ப நம்ம ஹீரோ அந்த ஜங்கோட புக்லயும் நம்ம ஹீரோயினோட விதி புக்லயும் எழுதிருவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ போட்ட பிளான் ஃபிளாப் ஆயிருச்சு. இப்ப செகண்ட் டைம் இவன் எழுதின விதி இல்லையான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஜங்குக்கும் லவ் வருமா, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எப்போ நம்ம ஹீரோயின் மேல லவ்ல விழுக போறான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க கட்ட நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.